நரைமூடி உலக பருமை கொடுங்கோட்டிருக்கிற எண்ணத்தில் வாழ்ந்து பல வேடிக்கை மனிதர்கள் போல பவளர் வீழ்வும் என்று நினைத்தாலோ என்கிற முழக்கத்திற்கு ஏற்ப தமிழும் தமிழரும் ஒருபோதும் வீழ மாட்டோம். அறத்தின் பிள்ளைகள் அறத்தின் கூற்றாக விடுதலைக்கு நிற்குவது அடிப்படையில் இன்று களத்திலே தொடர்ச்சியாக களமாடி கொண்டிருக்கின்றன. தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தங்கைமார்களே, உறவுகளே, சகோதரர்களே, அனைவருக்கும் எமது வடவேறு எதிர்கட்சிகள் சார்பாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறார். பேரன்புக்குரிய எமது சொந்தங்களே, காலம் காலமாக அடிமை கிடைத்த இந்த மண்ணிலே அடிமை சங்கிலியை உடைப்பதற்கு ஆளும் அதிகார வர்க்கத்திலிருந்து அடிமையா இந்த மக்களை மீட்பதற்கு ஒரு களத்தை தேர்வு செய்து நாம் தமிழர் என்கிற பெயரில் தொடர்ச்சியாக போர் செய்து கொண்டிருக்கின்றது. இங்கே எப்படி இந்த மண்ணில வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கும் அந்நியர்களுக்கும் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கும் இந்த விடுதலுக்காக போர்கள் நடந்தோம், அதே போல இந்த மண்ணின் மைந்தர்களிடமிருந்து அவர்களுடைய நிலங்களை, அவர்களுடைய பொருளாதாரத்தை, அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை, அவருடைய அனைத்தும் பங்கீடை பறித்துக் கொள்வதற்கு அந்நிய தேசத்தை பங்காளிகளாக இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சி நிர்வாகம் இந்த மண்ணை ஆண்டு இந்த மண்ணினுடைய குடிகளுடைய அதிகாரத்தை எல்லாம் பிடித்து கொண்டு நம்மளை அடிமையாக்கி கொத்து கொத்தாக கொண்டு கொண்டிருக்கிறார். அந்த கொத்து கொத்தாக கொண்டிருக்கின்ற அந்த ரத்த குமரியிலே ஒரு மாபெரும் கீட்டாக மாபெரும் சீற்றமாக ஒரு எழுந்து வந்த ஒரு மாபெரும் சொல்தான் நாம் தமிழர். இந்த நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு சொல் மட்டுமல்ல, செயலாற்றல் நிறைந்த ஒரு மாபெரும் பேராற்றல். எந்த அளவிற்கு வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கும் அந்நியர்களுக்கும் இந்த மண்ணின் பூர்வ உரிமைக்கும் போராடுவதோ அதுபோல இந்த மண்ணின் பிடியை நம்மை அடிமையாக்குகின்ற திராவிட கும்பல்களுக்கும் இந்த மண்ணின் மனிதரான தமிழ் தேசிய தமிழ் உறவுகளுக்கும் நடக்கின்ற உச்சகால அரசியல் போர். இந்த அரசியல் போரில் வெல்வது திராவிடமோ தமிழ் தேசியமா என்பதுதான் அன்பார்ந்த உறவுகளே இந்த இடத்தில் நாம் முடிவெடுக்கப்பட வேண்டும், தீர்மானிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சியுடைய அருப்புக்கோட்டை சட்டமன்ற வெற்றி வேட்பாளராக பெரும் மதிப்பிற்குரிய தங்கை உமா அவர்களே இந்த களத்திலே போட்டியிடுகிறார். கிட்டத்தட்ட இந்த மண்ணின் ஆட்சி குடியரசு ஆட்சி ஆனதிலிருந்து 15 முறை தமிழக சட்டசபை தேர்தல் வந்திருக்கின்றது. இந்த 16வது முறை நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றத்துக்கான அரசியலை, ஒரு வலிமைக்கான அரசியலை, ஒரு உன்னதத்துக்கான அரசியலை, ஒரு உயர்வுக்கான அரசியலை முன்னெடுக்கின்ற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த மண்ணிலே போட்டி போடுகின்றது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்டவர்கள் அனுபவித்தவர்கள் எல்லாம் இந்த மண்ணை விட்டு வெளியேறி இந்த மண்ணுக்கும் அவர்களுக்கும் சொந்தமில்லாத மக்கள் தான் இந்த மண்ணை ஆண்டு அனுபவித்தார்கள். 13 முறை திராவிட அரசுகளும் 3 முறை காங்கிரஸ் அரசுகளும் இந்த மண்ணை ஆட்டி அனுபவித்து கொண்டு பொறுப்பேற்று தன்னை செயலமாக்கி தன்னை மட்டும் வளர்த்துக் கொண்டார்கள் தவிர ஒருபோதும் இந்த மண்ணிற்கு நன்மை செய்ததே கிடையாது. அந்த மாற்றத்தை உண்டு கொள்வதற்குத்தான் தமிழின் பிள்ளைகள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தமிழ் தேசியத்தின் அண்ணன் மேதக பிரபாகரனுடைய கொள்கையை வழிபட்டு அரசின் பிள்ளைகளாக களத்தில் எதிர்த்து போராடுகிறார். இதுவரை இந்த மண்ணிலை ஆட்சி செய்தவர்கள் நாங்கள் நல்லாட்சி செய்திருக்கிறோம் என்கிறார்கள். இந்த நல்லாட்சியை அவர்கள் நிறைவேற்ற எண்ணி சொல்லியிருங்கள் பார்ப்போம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தான் இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய பிள்ளைகள் உருவாக்கம் இருக்கும்.
பார்த்து சொல்ற சில கட்சிகள் எல்லாம் தேசிய கட்சி நாங்கள், பெரிய கட்சி நாங்கள், சமூக நீதி கட்சி என்று நாங்கள் என்று வாயிலேயே பேசுகின்ற திமுகவும் அதிமுகவும் காங்கிரசும் பிஜேபியும் இன்று சமூக நீதியை காத்தவர்களா, சமத்துவத்தை காத்தவர்களா, இந்த மண்ணிற்கு உண்மையான சமத்துவத்தை போதித்தவர்களா, இந்த மண்ணிற்கான மக்களுக்கான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்தவர்களா என்பதை அன்பார்ந்த மக்களை நாம் இதற்கு முன்னால் இருந்த ஆட்சி செய்த காலத்தை நாம் யோசித்து பார்க்கப்பட வேண்டும். எந்த அளவிற்கு இவருடைய ஆட்சி அதிகாரத்திலே கால கொடுமைகள், கொலைகள், குற்றங்கள், பாலியல் பலாத்காரங்கள், மண் அபகரிப்பு, நீர்வளம் அபகரிப்பு, மண்வள அபகரிப்பு, கனிம வளம் அபகரிப்பு, பொருளாதார சுரண்டல், அரசியல் பகிர்வு சுரண்டல், சமூக நீதி சுரண்டல் அனைத்திலுமே முக்கிய பங்காக இந்த இரு கட்சிகளும் இருந்து இந்த மண்ணை ஆண்டு கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு நாம் தமிழ் பிள்ளைகள் 10 ஆண்டுகள் களமாடி இருக்கின்றது. ஆனால் இந்த 10 ஆண்டுகள் என்ற சிறு கட்சி என்று கேவலமாக பார்க்கின்ற பிள்ளைகள் தான், கட்சிகள் தான் இன்று ஒட்டுமொத்த அனைத்து வேளாண்மைகளுக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட சக்தியாக நாம் தமிழர்கள் விளங்குகிறது. உலகமே சொல்கிறார். 234 தொகுதி இருக்கின்றது தமிழகத்தில். தமிழகத்தில் 234 தொகுதியில் நாம் பெரிய கட்சி, நாம் தேசிய கட்சி என்று மேலே முழுவதும் பேசுகின்ற கட்சி வெறும் 173 தொகுதிகள் மட்டுமே இன்று போட்டியிடுகிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய பிள்ளைகள் 234 தொகுதிகளுக்கு தனித்து வைக்கிறோம். இது யார் பெரிய கட்சி? இது யார் பெரிய தேசிய கட்சி? இதே 173 தொகுதியில பெண்களுக்கு வெறும் திமுக திராவிட முற்போக்கு கழகத்திலே வெறும் 13 இடம் தான் பெண்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த இயக்கம் தான் சமூக நீதி வாய்களையே, பெண் விடுதலையை வாய்களையே பேசுகின்ற கட்சியாக இருக்கிறார். 234 தொகுதியில 117 ஆண்கள், 117 பெண்கள் என்று சதிக்கு சமராக சமூக நீதியையும் பெண் நீதியும் பெண்ணினுடைய விடுதலையும் நாம் தமிழ் கட்சி அடையாளப்படுத்தி அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கிறார். அது சமூக நீதிக்கான கட்சியா அல்லது இது சமூக நீதிக்கான கட்சியா என்பதை அன்பார்ந்த உறவுகளே, தாய்க்குமார்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய வரலாற்றிலே, அரசியலமைப்பு வரலாற்றிலேயே இதுவரை எந்த ஒரு கட்சியும் இப்படி ஒரு வேட்பாளர் நிறுத்தியதே கிடையாது. இது நான் சொல்லவில்லை, இது உலகமே போட்டிக் கொண்டிருக்கின்றது நாம் தமிழ் கட்சியை பற்றி. அப்படி நாம் தமிழ் கட்சியை போற்றுகின்ற இந்த மண்ணை, போற்றுகின்ற உலகமே போற்றுகின்ற மக்களை ஏன் நாம் போற்றக்கூடாது? இந்த மண்ணை, இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவர்கள், இந்த மண்ணுக்காக நேசிப்பவர்களை, இந்த மண்ணுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்களை இந்த மண்ணின் மைந்தர்களாக முதல்வராக ஆக்கக்கூடாது என்பதுதான் அன்பார்ந்த உறவுகளை நாம் உங்களிடம் கேட்க வந்திருக்கின்றோம். காலமாக கேட்க வந்திருக்கின்றோம். 234 பேர், 117 பெண்கள், 117 ஆண்களை நிறுத்தி இந்த நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் தான் இன்றைக்கு எவ்வளவு பெரிய வாக்குகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, தனித்து களமாடுகிறது. பெரிய கட்சி என்று சொல்ற கட்சி தான் நீங்க கூட்டணிகளோட போட்டியிடுறது ஒவ்வொரு தொகுதியிலுமே. ஆனா நாங்கள் மக்களோடும் மக்களுக்காக வேலை செய்வர்கள், எங்களுக்கு மக்கள் தான் கூட்டணி என்று தனித்துவமாக 234 தொகுதியிலுமே களமாடி கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். எதிர்காலத்தின் பிள்ளைகளாக, உண்மையின் கூற்றுகளாக செயல்படுகின்ற இயக்கம் கட்சி என்பதை அவ்வாறு ஒருவரை சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். இதனால் இந்த மண்ணில் நம்முடைய அனுபவித்தது என்னது? இதனால் வரை நாம் இந்த மண்ணிலே சேகரித்தது என்னது? இன்னும் நம்முடைய உடம்பிலே கதர் துணி கூட, கதர் சட்டை கூட முழுமையாக அனுபவிக்க முடியாத ஆட்சி நிர்வாகமாக இந்த மண்ணில் இருக்கிறது. இதை கொடுத்தது யார்? இவ்வளவு தூரம் மண்ணை ஆக்கி வச்சது யார் என்பதைதான் நம்ம உறவுகளை சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். இந்த நம்முடைய ஒரு நாட்டினுடைய ஒரு ஜனநாயக முறைகள், இந்த மக்களுடைய தேவை என்பது அடிப்படை தேவைகள் இருந்து எதிர்கால தேவையை வரை பூர்த்தி செய்யக்கூடிய அரசாக ஆட்சி அறிக்கைகள் அமரப்பட வேண்டும். ஆனால் இங்க அனைத்து மக்களுடைய கோரிக்கைகளுமே, அனைத்து மக்களுடைய தேவைகளுமே இந்த ஆட்சி அதிகாரத்தில் பூர்த்தி செய்திருக்கிறதா, கொண்டு வந்திருக்கிறார்களா, அல்லது திட்டங்களையாவது நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்களா, அல்லது அப்படிப்பட்ட திட்டங்களை சொல்லியிருக்கிறார்களா? என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள்?
எந்த அடிப்படையில் மக்களுக்கான தேவையான திட்டங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எங்க கவர்மெண்ட் சொல்ல பார்ப்போம். அதிமுக, திமுக, காங்கிரஸ். இதுவரை இந்த மண்ணிலே இவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இந்த இயற்கை வேளாண்மையை, இந்த காட்டு வளத்தை, நீர் வளத்தை, மண் வளத்தை, மருத்துவத்தை, குடிநீரை, கல்வியை எல்லாத்தையும் அடிப்படை தேவையான தற்சார்பு கொள்கை கொண்ட அனைத்தையுமே தனியார் கும்பல்களுக்கும் கார்பரேட் கயவார்களுக்கும் கொடுப்பதுதான் தவிர இந்த மக்களிடம் முழுமையாக போய் சேரவில்லை. உச்சகட்டமான ஒரு போர் வந்து கொண்டிருக்கிறது. நாம் போர் என்று சொல்றோம். எப்படி நம்முடைய ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி, வெடிகுண்டுகளை பயன்படுத்தி, வாழ ஆயுதங்களை பயன்படுத்தி வெள்ளை ஏகாதிபத்திய நம்மளை எந்த போட்டி போர் தொடுக்கிறாமோ, எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் அடிப்படை ஆயுதம் எங்களுக்கு கையே மிகப்பெரிய ஆயுதம் என்று வலிமையோடு தான் தம்பிகள் போற்றப்படுகின்றன. அதுபோல எங்களுக்கு கூட்டணியும் தேவை என்றால் பெரும் படைகளும் தேவை வேண்டாம். எங்களுக்கு உண்மையான அரசு நிகழாக பிள்ளைகள் மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய வலிமையே போதும். உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை மாற்றுவோம் என்ற அடிப்படையில் நாம் தமிழ் பிள்ளைகளை களமாடி இருக்கிறார். அந்த மாற்றம் தேவையா, அல்லது இங்கே கார்பரேட் கும்பல்களுக்கும் கயர்களுக்கும் ரியலிஸ்டார்களுக்கும் இந்த மண்ணை விட்டு வாரி பிறந்து கொடுக்கின்ற வாடகை இருக்கின்ற அந்த முதலாளி கொள்ளைகள் தேவையா என்பதை அன்பான உறவுகளை சிந்தித்து பார்க்கணும். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான வசதிகள் என்ன? உண்மையிலே முதலாவது மனிதனுக்கு தேவைப்படுவது இருக்க இடம், கொடுத்த உடை, உண்ண உணவு, தூய மருத்துவம், இலவச கல்வி, இவை அனைத்துமே இந்த மக்களுக்கு கொடுப்பது ஜனநாயக முறையிலே அந்த ஆட்சிகள் கொடுக்கின்ற கடமை. ஆனால் இந்த கொடுக்கின்ற கடமையை இங்க எல்லாம் அரசு எந்த அடிப்படையில கொடுக்கிறது என்பதை நாம் இன்றையாவது சிந்தித்து பார்த்தது உண்டா, அல்லது அதற்கு எதிராக நாம் கேள்வி எழுப்பினால் உண்டா? இங்கே தண்ணீர், குடிநீர் என்பது விற்கப்படுகிறது. இங்கே மருத்துவம் என்பது விற்கப்படுகிறது. இங்கு ஏகப்பட்ட அளவில் சிகிச்சை பலனின்றி இறந்தவர்கள் என்பதை விட சிகிச்சைக்கு பணமில்லை என்று இழந்தவர்கள் தான் அதிகமாக சிந்தித்து பார்க்கணும். சிகிச்சைக்கு பலன் அப்ப கல்வியை, மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கின்ற அரசு இன்னைக்கு தனியார் நிறுவனத்திடம் தாரை வார்த்திருக்கிறது. இன்னைக்கு அருப்புக்கோட்டையில இந்த பகுதியில் ஏதேனும் ஒரு பகுதியில ஒரு விபத்தோ ஒரு கோர விபத்தோ ஏற்பட்டா உடனடியாக தீவிர சிகிச்சைக்கு எங்க போறாப்ல இருக்கு? மதுரைக்கு போறாப்ல இருக்கு. உடனே மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு தான் போறாங்க. ஏன் அப்ப அருப்புக்கோட்டை என்ன இருக்கு, விருதுநகர் என்னவா இருக்கு கேட்டா சரியான சிகிச்சை நிறுவனங்கள் இல்லை. மேல்முறையீடு சிகிச்சை பண்றதுக்கான இயந்திரங்கள், தொழில்நுட்பங்கள் இந்த இடத்துல இல்லை. அப்புறம் என்ன, இதுக்கு நீங்க இந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த மண்ணை வாழ வைத்துக் கொண்டிருக்கு என்பதுதான் அன்பான உணர்வு கேட்டுக்கொள்ளும். இங்க அன்பான இங்க நம்முடைய அடிப்படை கல்வியிலிருந்து எதிர்கால கல்வி வரை இங்க அனைத்தையுமே கல்வியை இலவசமாக கொடுக்க வேண்டிய அரசு இங்கு தனியார் நிறுவனத்துக்கு விற்கப்படுகிறது. அருப்புக்கோட்டையில சுத்தி இருக்கிற சுத்தோட்டத்துல அரசு கலைக்கல்வி தவிர்த்து வேற எந்த கல்வியும் இல்லை. ஏன் இந்த பிள்ளைகள் கல்வி தரத்திலே, வேலை வாய்ப்பு தரத்திலே முன்னேறப்பட வேண்டும் என்று இதற்கு முன்னால் இந்த மண்ணை ஆட்சி செய்வதற்கு அறிவில்லையா, அல்லது அது தோணவில்லையா? ஏன் தொழில்நுட்ப கல்லூரிகள் கொண்டு வரவில்லை? ஏன் அரசு சார்ந்த கல்லூரிகளோ, அரசு சார்ந்த சட்டக் கல்லூரிகளோ, அரசு சார்ந்த பொறியியல் கல்லூரிகளோ, அரசு சார்ந்த தொழில்நுட்ப கல்லூரிகளோ ஏன் கொண்டு வரப்படவில்லை? ஏன் அரசு சார்ந்த ஆசிரியர் கல்வி பயிற்சி கல்வி ஏன் கொண்டு வரப்படவில்லை? ஆனால் இங்கே கொண்டு வந்தது அனைவருமே என்னவாக இருக்கிறது? தனியார் நிறுவன கல்வி நிறுவனம் தான் இருக்கிறது. அப்ப இந்த ஆட்சி நிறுவனம் உண்மையாக மக்களுக்கா, ஓட்டுமன்ற மக்களுக்கா, அல்லது தனியார் நிறுவனத்துக்கா என்பதை அன்பான உறவுகளே நீங்கள் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். நீங்க என்ன சொல்லலாம், வெற்றி நடைபோடும் தமிழகமே என்று இங்க ஒரு சவுண்ட் மட்டும் ஒன்று வந்துகிட்டே இருக்கு. இதுல வெற்றி நட போறீங்க, கொலையில வெற்றி நட போறீங்க, கொள்ளையில வெற்றி நட போறீங்க, கொள்ளை அடிக்கிறதுல வெற்றி நட போறீங்க, ஊரை ஏமாத்தி கொலையடிச்சு வாக்கிரிச்சு போறதுல வெற்றி நட போறீங்க, மணல் அடுறதுல, பெண் நடத்துறதுல, பாலியல் பலாத்காரம் பண்றதுல அனைத்திலுமே வெற்றி நட போறீங்க. எங்கேயாவது மக்களுக்கான சமூகத்தினுடைய சீர்திருத்தத்துக்காக எதிரையாவது வெற்றி நடை போட்டிருக்கிறதா? வெறும் வெற்றி நடையை போற்றுகின்ற இந்த அரசு தான் உங்களுக்கு வெற்றி நடைபோடும் தமிழகமே என்று வாயிலேயே பூசாம பேசுவது. அந்த மானங்கட்ட அரசு தான் இன்று நம்முடைய மண்ணை பிடிங்கி கையவர்களிடம், ரியலிஸ்டார்களிடம், கார்பரேட் வாடகைக்கு விட்டிருக்காங்க. இங்க இருக்கிற முதலமைச்சர் முதல்ல எதிர்கட்சி தலைவர் அனைவருமே புரோக்கராக ஏழமாடுகிறார்கள் தவிர
இங்க மக்களுக்கு உண்மையாக வேலை செய்கின்ற சமூக அடிப்படையில, இங்க ஆட்சி அடிப்படையில நற்பணிகளை செய்யப்பட வேண்டும். இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, மேம்பாட்டு வசதிகளை துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்ற எந்த அடிப்படையுமே இங்க பண்ணவே கிடையாது. இங்க அறத்தின் பிள்ளைகள் உண்மையாக, நேர்மையாக, உறுதிமொழி எடுத்து இங்கே உள்ளதுபடி சொல்லி இங்கே களத்தில் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டு இருக்கின்றோம், வந்து பேசிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனா இதே அதிமுக திமுக என்ன தெரியுமா பண்றா? இவங்கதான் பெண்களுக்கான விடுதலை கொடுக்க போறாங்க, சமத்துவத்தை, பண்பாட்டு, தமிழுடைய பண்பாட்டை காக்க போறாங்க. எப்படி தெரியுமா பண்பாட்டை காக்க போறாங்க? மேடைக்கு பிரச்சாரத்துல போறாங்க, ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு விட்டு, அரைகுட பாவடைய பெண்களை பூரா மேல ஆட விட்டு வேடிக்கை பார்த்து அசிங்கப்படுத்துற நிலைப்பாடுதான் இங்க இருக்கிற அதிமுக திமுக பண்றாங்க. இங்க இருக்கிற பிள்ளைகள் கையில 50, 100, 1000, 500 கொடுத்து கூட்டத்தை வர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கேவலமான எண்ணத்தை என்றைக்கு நான் தமிழ் கட்சி பிள்ளைகள் செய்யவே செய்யாது. ஆனால் இவர்கள் கூட்டத்தை கூப்பிடுவதற்காக அந்த இடத்தில் ஒரு மணி நேரம் கூட்டத்தை கும்பாடு போட்டு கும்மி கொட்டுவதற்கும் கை தட்டுவதற்காக மட்டும் கிராமத்திலிருந்து டாடா ஏசிலிருந்து வேனிலிருந்து பஸ் வரைய ஒரு நபருக்கு 200 ரூபாய் பணம் கொடுத்து கூட்டி வர கொடுமை இந்த ஆட்சியில தான் இருக்கு. அப்ப இது மக்களுக்கான ஆட்சியா இல்ல விற்பனைக்கான ஆட்சியா என்பதை அன்பார்ந்த உறவுகளை நீங்கள் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டாம். உங்களுக்கு இங்க ஒரு முறை என்ன சொல்றான், 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு திமுக சொல்றான். இன்னொரு அதிமுக என்ன சொல்லுது, உனக்கு 1500 ரூபாய் சொல்ற குடும்ப பெண்களுக்கு. ஏன் நீங்க பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இலக்கரமா தெரியுதா? உங்களுக்கு குடும்ப பெண்பணி பூரா உங்களுக்கு பூரா 1500 நாங்க என்ன இழுச்சா பயமான தெரியுதா? 1500 தேடுற கூட்டம் வந்த மக்களே, தமிழ் மண்ணின் மரம் தமிழர்கள் தாங்க. எங்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்கிறார், கையால் படமிட்டு வாங்கி படம் கொடுப்பவனும் சரி, அவரை வரும் அதை வாங்குவனும் சரி, இந்த மண்ணுடைய தேச துரோகி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த பிள்ளைகளுடைய தலைவருடைய வாரிசுகள் நாங்கள். ஒருபோதும் கையூட்டவோ கையொன்று வாங்குவதற்கோ நாங்கள் எடுத்துதான் நிற்போமே தவிர அடிமணிந்து வாங்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒருபோதும் நீங்கள் நினைத்திருந்தால் அந்த நினைப்பிலே நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை சிலை வைத்து கும்பிடுவதோ, அவர் படத்தை புகைப்படத்தை வைத்து வீட்டில் வழங்குவதோ நாம் தலைகுனியப்படைய வேண்டிய விஷயம். ஏனென்றால் ஐயா அவர்கள் அறிந்து சொல்லியிருக்கிறார், பணத்தை கொண்டு போவன் துரோகி, அந்த ஊழல் அந்த ஓட்டுக்காக பணம் பெறுவன் தேச துரோகி என்கிறார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவரை பின்பற்றுவர்கள், அவர் வழியை முன்மொழிந்து களத்தில் நிற்பவர்கள் ஒருபோதும் இந்த தவறை செய்ய மாட்டோம். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தான், இந்த ஊழல் செய்வர்கள் தான் நம்மை வீடு தேடி வந்து, நம் இல்லம் தேடி வந்து, நம் ஊரை தேடி வந்து, ஐயா சாமி எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு அவத்தார இவத்தார சொல்லி நம்மளை அடிமையாக்க பார்க்கிறான். இலவச வங்கியில பேர்ல எதை கொடுக்குறான்? வாஷிங் மிஷின் கொடுக்குறான், கிரைண்டர் கொடுக்குறான், டிவியை கொடுக்குறான், லேப்டாப் கொடுக்குறான். இதெல்லாம் அடிப்படை தேவை என்று நினைச்சுக்கிட்டு மக்கள், அறியாமை மக்களை சதுரங்க வேட்டில படத்தில் வரமாட்டேன் ஆசையை தூண்டி அவன் இருந்து செல்வங்களை பறிக்கிறதுக்கான திட்டங்களை தொழில்நுட்பமா இந்த இடத்துல இங்க இருக்கிற திமுக திராவிட அரசுகள் அனைத்து அரசுகளும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நாம் தமிழ் பிள்ளைகள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறது? அடிப்படை கல்வியிலிருந்து எதிர்கால கல்வி, ஆராய்ச்சிக்கு அறிவியல் கல்வி வரை அனைத்தும் இலவசம் என்று சொல்லுது. தூய குடிநீர் கிடைக்கின்றது, தூய குடிநீர், சுத்தமான குடிநீர் அனைவருக்கும் இலவசம் என்று சொல்கிறது. இலவச மின்சாரத்தை சுத்தமான தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படும் என்று நாம் தமிழ் பிள்ளைகள் சொல்லுகிறோம். நீங்க தூய மருத்துவத்தை, சுத்தமான மருத்துவத்தை, நிலையில மருத்துவத்தை நீங்க அனைவருக்குமே தருகிறோம் என்று மருத்துவத்தை சொல்லுகிறோம். இதை விடவா அவர்கள் பெரிய இலக்கோடு திட்டத்தோடு வைத்திருக்கிறார்கள். அவர்களால் தேர்தல் வாக்குறுதியாக தேர்தல் அறிக்கையாக வருகிறார்கள். நாம் தமிழ் பிள்ளைகள் அப்படி இல்லை. ஆட்சி அறையில் வரையறையாக இந்த இடத்துல நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்தால், இந்த ஆட்சியை கட்டமைத்தால் இந்த பணிகளை நாங்கள் துரிதப்படுத்துவோம் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மண்ணிலே நாங்கள் உறுதியேற்று தரமாட்டிக் கொண்டிருக்கிறோம். அறத்தின் பிள்ளைகளாக, உண்மை கோட்டுகளின் பிள்ளைகளாக. ஆனால் இங்க வந்தவங்க என்ன பண்றான்? உள்ளமாரி பண்றதும், முடிச்ச வைக்க பண்றதும், கொலவாரி பண்றதும், குற்றவாளி பண்றதும் வேட்பாளராக இருக்கான். அவன் வந்து இங்க வந்து வாக்குறுதி கொடுக்குறான். எப்படி? உங்களுடைய அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துருவேன், உங்களுடைய மின்சார வசதியா, குடிநீர் வசதியா, அல்லது இந்த பகுதிகளுக்கு திருமண மண்டபம், சாவடிகள் அமைக்க வேண்டுமா? ஏன்னா நிச்சயமா முடியும். சமுதாய கூடம் அமைக்க முடியுமா? நிச்சயமா அமைக்க முடியும், அமைக்கக்கூடும். உங்களுக்கு கோவில் கட்டித்தர வேண்டுமா என்று வாயிலேயே தேடி வந்து பேசுவான். எப்ப பேசுவான்? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர் திருவிழா ஒரு தேர்வு வரும். அந்த தேர்தல் காலத்துல அந்த தேர்தல் ஒரு 15 நாள் மட்டும்
சாமி வருவாங்க. இப்ப கூட பாருங்க, மிகப்பெரிய ஒரு அமைச்சர் சொல்லவே கேவலமா இருக்கு. அந்த ஜெயக்குமார் யாருமே இல்லாத வீட்டுக்குள்ள சார் உள்ள போய் குழந்தைக்குள்ள போய் கையை விடுறப்பான். இத்தனை நாள் நீ எங்க போன? நீ இத்தனை நாள் எங்க போன? இப்ப போய் கூட கூட்டுல உப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதுக்கு தான் தேர்ந்தெடுத்த அமைச்சர், இதுக்கு ஒரு எம்எல்ஏ அமைச்சர் போஸ்டிங் எல்லாம் கொடுத்தாங்களா? இன்னொருத்தாள் என்ன பண்ணியிருக்கான், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும் சொல்லி ஒரு ஆட்சியின் படத்தவே காமிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஆட்டுக்குடி அண்ணாமலை ஒருத்தர் கட்டிக்கிருக்கு, இன்னொரு பக்கம் அக்கா புஷ்பாக்கா ஒரு கட்டிக்கிட்டு இருக்கு. தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். நான் என்ன சொல்றேன், அப்படிதான் நீங்க தலையில மண்ணி போச்சிருக்கீங்களா? கலாமரப்பு இன்னும் வச்சிருக்கீங்க, சின்ன குழந்தை சின்ன பிள்ளை வச்சிருக்கீங்களா? தாமரப்பு தலையில வைக்க முடியுமா? வைக்க முடியாதா? தாமரை வைக்கவே முடியாதா? பார்த்துக்கோங்க. தாமரை எங்க ஆத்தா தலையிலே வைக்க முடியாது. நீங்க எப்படி தாமரத்தை வைப்ப? ஆனா இங்க என்ன சொல்றாங்க, தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும் ஒரு ஆக்ஷனோட பண்றாங்க. இன்னைக்கு பாஜகவோட நிலைமை என்ன தெரியுமா? இந்த மண்ணில தமிழகத்தோட மண்ணில் திறந்தே திறந்தே சொல்றாங்கல்ல. இன்னைக்கு நம்பிதான் குஷ்பு ராமேஸ்வரத்துல பிரச்சாரம் பண்ணும் போது வேட்பாளரே காண மாட்டான். ஆனா வேட்பாளரே காணாமா. எந்த அளவு கொடுமை இருக்கு பாரதிய ஜனதா கட்சியில. அப்படிப்பட்ட ஜனதா கட்சி தான் தமிழகத்தை சீர்படுத்தும் போதா தமிழக மக்களை வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்வு அடிப்படை செய்திகளை செய்து முடிக்கிற கட்சிகளா. இங்க வேட்பாளர் அளிக்கிற பிள்ளைகள் அனைவருமே அறத்தின் பிள்ளைகள், உழைப்பாளிகள், பாமர மக்கள். 234 தொகுதியில் அன்னை செந்தமிழ் சீமான் நிப்பாட்டுகிற அவர்கள் 117 பெண்கள், 117 ஆண்களும் அவர்களுக்கு பின்னாடி கனரக வாகனங்கள் இல்லை. மிகப்பெரிய குடியிருப்பு அமர்கள், கோபுரங்கள், கட்டிடங்கள் கொண்ட நவீன கட்டடங்கள் இல்லை. மிகப்பெரிய வசதிகள் செய்தவர்கள் படைப்பாளிகள் கிடையாது. அனைவருமே அன்றாட காட்சிகள், ஏழை பிள்ளைகள், குடிசைகள் வாழ்வர்கள், பாமர மக்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இன்று ரத்தம் சிந்தி வேர்வையை சிந்தி நடைபெறமா நடந்து, அம்மா தாயே உங்களுக்கு உழைக்கக்கூடிய மகள், உண்மையானவள், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவள் தான். நீங்கள் என்னை தைரியமாக என்னுடைய பணிகளிலே குறைகள் இருந்தால் தைரியமாக நீங்கள் என்னை கேட்கலாம், அதற்கு முழு அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது என்று நேரடியாக உண்மையாக நடந்தே வந்து நாங்கள் வாக்குகளை கேட்கிறோம். ஆனால் இங்க இருக்கிறவங்க என்ன பண்றா, பெரிய பெரிய நடிகைகளையும் இந்த இடத்துக்கு வர வச்சு நம்ம கண்களை மயக்கிறாங்களா, மயக்கிற வச்சு ரெக்கார்ட் டான்ஸை போட்டு அரைவழி பாவனை அடையாளம் பண்ண வச்சு குஷ்பு நமிதா போன்ற நடிகர்களுக்கு எல்லாம் வேட்பாளர் ஆக்கி அந்த வேட்பாளருக்கான தகுதியவே இந்த அதிமுக, திமுகவும், பாரதிய ஜனதா கட்சியும், காங்கிரஸும் கேவலமா கொடுமைப்படுத்திடுச்சு. உண்மையான வேட்பாளர் நிற்கிற தகுதிக்கான அந்த வேட்பாளர் தகுதிக்கு ஒரு அருகதை இல்லாத சூழ்நிலையை இங்க இருக்கிற ஆட்சி அதிகாரம் அமைச்சது. இங்க வேர்வை சிந்தி உழைக்கின்ற மக்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தேவையா, அல்லது கார் வசதிகளிலே ஏசி கார்கள் வந்து அந்த 5 வருடம் 15 நாட்கள் இந்த ஒரு நாட்களிலே வெறும் 1 மணி நேரம் 45 நிமிடம் மட்டும் உங்களிடம் வந்து உரையாடி விட்டு போகின்ற அந்த கூத்தாடிகள் தேவையா என்பதை அந்த உறவுகளை நீங்கள் புரிந்து கொண்டு வாக்களிக்க. இந்த விவசாயம் என்பது, இந்த வாக்கு என்பது, விவசாயம் என்பது, இந்த வாக்கு சின்னம் என்பது சாதாரணம் இல்லை. உழவு இல்லை என்றால் உலகு இல்லை. இந்த உலகம் வாழ வேண்டால், உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் வாழ வேண்டும் என்றால், அனைத்து ஜீவராசிகளும் இந்த இடத்துல ஜீவராசிகளும் முறையாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு விவசாய வேளாண்மை முக்கியமானவர்கள. அந்த விவசாயத்தின் குறியீடாக விவசாய சின்னத்தை கையில் ஏந்தி நாம் தமிழர் கட்சி களமாடி கொண்டிருக்கின்றது. எப்படி இந்த உழவு இல்லாமல் உலகு இல்லையோ அதே போல நாம் தமிழர் இல்லாமல் இந்த தமிழ்நாடே இல்லை. இந்த நாம் தமிழ் கட்சியை விட்டால் வேற யாரும் உங்களுக்கு உண்மையான விவசாயத்தின் வேளாண்மையும் அடிப்படை கல்வியும் இலவசத்தையும் யாரும் தரப்போறது கிடையாது. நீ வந்தது போல உங்களுக்கு கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின் சொல்லுவான். இந்த வாஷிங் மிஷினோ, இந்த கிரைண்டரோ, இந்த லேப்டாப்போ, இந்த டிவியோ, இந்த செல்போனோ உங்களுடைய கோர விபத்துல நீங்க விபத்து அடையும் போது உங்க உயிரை காப்பாற்றிடுமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு படித்த கல்விகளுக்கு 12ஆம் வகுப்பிலிருந்து பட்டப்படிப்பு படிக்க போற இந்த கல்லூரி படிப்பு படிப்பதற்கு இந்த வாஷிங் மிஷின் உதவி பண்ணிவிடுமா? நீங்க தாகத்தில் விபத்துல விழுந்து கிடக்கும்போது குடிக்க தண்ணி இல்லாம கிடக்கும் பொழுது அந்த வாஷிங் மிஷின் மிக்சையும் வந்து அந்த தாகத்தை தீர்த்து விடுமா? அன்பார்ந்த உறவுகளை, எது நீங்கள் தேவை, தற்சார்புக்கான தேவை என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு போராடப்பட வேண்டும். உறவுகளை, இங்க அனைவருமே ஓட்டுகளை, வாக்குகளை விற்பனைக்கு செய்கிறார்கள். ஆனால் நாம் தமிழ் பிள்ளைகள் எங்களுடைய ஓட்டோ நாங்களோ விற்பனைக்கு அல்ல, நாங்கள்
நாங்கள் வாக்குக்கானவர்கள், ஆனால் அதைவிட மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள் என்று நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் இந்த இடத்துல உங்களை வாக்கு சேகரிக்க நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஏதேனும் ஸ்டெர்லைட் பிரச்சனையா, குடியுரிமை சட்டம் பிரச்சனையா, மீட்டன் திட்டம் பிரச்சனையா, ஒரு குடும்ப ஒரு குடியிருப்பு பகுதியில் அடிப்படை தேர்தல் பிரச்சனையா, எல்லாத்துக்கும் முதல் குரலாக கொடுக்கிறது நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள். அப்படிப்பட்ட அனைத்திலுமே முதலாக கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் ஏன் முதல்வராக ஆகக்கூடாது, ஏன் உங்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் செல்லக்கூடாது என்பதைதான் அன்பார்ந்த ஒருவரை நாங்கள் உங்களிடம் பேச வேண்டும். இன்னைக்கு இதே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பாதுகாப்பு கொடுக்கின்ற கட்சி தான் இன்னைக்கு பொள்ளாச்சியில 100க்கும் மேற்பட்ட என்னுடைய அக்காவும் என்னுடைய தங்கியும் உடன் பிறந்த சகோதரிகளையும் பெண்கால அடிச்ச அண்ணா என்னை அடிக்காதண்ணா, என்னை அடிக்காதண்ணா, எனக்கு வலிக்குதுன்னு கதற கற்பழிச்சு கொண்ட கொடுமை இந்த அதிமுக அரசாதான். இவன் பெண்களை பாதுகாப்பு மக்கள் நம்ம போய் காத்துருவாங்களா? இந்த இயக்கம் காத்துருமா? பெண்களுக்கு சமூக நீதியில சமத்துவமா இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழை எளிய பெண்களை வேட்பாளர் அளிக்க தகுதியற்ற இந்த அரசு தான் இன்னைக்கு கூத்தாடிகளையும் இன்னைக்கு சினிமாக்காரங்களையும் உட்கார வச்சு இன்னைக்கு வேட்பாளர் நிக்க வச்சு அழகு பார்க்கலாம். ஆனா நாம் தமிழ் பிள்ளைகள் என்ன செய்யுது? ஏழை எளிய பிள்ளைகளை அரசியலற்று குரலற்று கிடக்கின்ற அரசியல் அதிகாரமும் பெண்கள் படைக்கப்பட வேண்டும். பெண்கள் அடுப்புக்கரையில் இருக்கக்கூடிய இருப்பவர்கள் பெண்கள் அல்ல, அரசியல் அதிகாரத்தில் அவர்கள் இருப்பவர்கள் பெண்கள் என்ற அடிப்படையில் அதன் செந்தமிழ்ச்சிமார்கள் சரிக்கு சமமாக பெண்களை நிப்பாட்டி பெண்ணியும் விடுதலையை பற்றி உணர்த்தி இருக்கிறார். அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக திமுக அரசு என்பதுதான் நீங்க சிந்தித்து பார்க்கப்பட வேண்டாம். இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக கட்சிகள் ஃபுல்லாமே அனைத்து வேட்பாளர்களுமே கொலகாரிங்க கொள்ளகாரிங்க குற்றவாளிகளே. இது ஆவணமா நிர்வகிக்க முடியும். இதே விழுமங்காடுல மக்கள் நீதிமன்ற ராட்சியத்தோடு ஒருத்தர் நிற்கிறான். அவன் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள்ல ஒரு முன்னாள் ராணுவ வீரருக்கு அரசு வேலை வாங்கி தர சொல்லி ஏமாற்றி 20 லட்சம் ரூபாய் போட சொல்லி வழக்கு பதிவாயிருக்கு. ஆனா அவர் தான் வேட்பாளர் பாடியிருக்கான். இதே திமுக அதிமுகலையும் பூரா கொலையாளி, கொள்ள, கற்பழிப்பு, மண் கடத்தல், நிலக்கடத்தல், நீர் கடத்தல் அனைத்திலையுமே சொத்து மூட்டு வழக்கு அனைத்திலுமே இருக்கிற வேட்பாளர். ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுடைய வேட்பாளர் அனைவருமே தேர்தல் ஆணையம் சொல்லுகிறவர்களை நாங்கள் சொல்லக்கூடவில்லை. நீங்க 230 தோற்கக்கூடிய வேட்பாளர் அனைவருமே குற்றமற்றவர்கள் என்று நாம் தமிழர்களுடைய வேட்பாளர் சொல்கிறது. குற்றமற்றவர்கள், எந்த ஒரு பின்னணியும் இல்லாத மக்கள் வேட்பாளர்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் என்று ஆண்கள் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறவர்களை திமுக அதிமுக கொண்டு பார்ப்போம். கருத்து அடிச்சுக்கிறேன் வாய்ப்பே கிடையாது. பூராமே நம்மையும் நம்முடைய மண்ணையும் சுரண்டு கொடுத்து தன்னைத்தானே உயர்த்தி வந்தவர்களை தவிர நம்முடைய வாழ்வை சிறக்கவர்கள் கிடையவே கிடையாது. இந்த மண்ணினுடைய அடிப்படை தேவை வசதிகள் என்ன, இந்த மக்களுடைய அடிப்படை தேவை வசதிகள் என்ன, எதிர்கால விஷயங்கள் என்ன, இந்த உள்ள கல்லூரிகள் பெண்களுக்கும் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும், இங்க குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய கல்வியை சரியான கல்வியை கொடுக்கப்பட வேண்டும், இங்க அனைவர்களுக்கும் எந்த அளவுக்கு இலவச மருத்துவத்தை கொடுக்க வேண்டும், மருத்துவத்துறையை எல்லாத்தையும் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது கூட இங்க சிந்திக்காத அரசாங்கம். இங்க வாழ்கின்ற மக்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தொழிலாக தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை இருக்கிறது. கூடுதலாக வேளாண்மை செய்கிற மக்களாக, வேளாண்மை மக்களாக இந்த இடத்துல நாம் இருக்கின்றோம். ஆனா இங்க தீப்பெட்டி தொழிற்சாலை செய்வதற்கு, அதை நடத்துவதற்கு, அதை முதல் பொருளாக தடுத்தது எதிர்ப்பது எல்லாமே இந்த அதிமுக திமுக வந்தேன். முதலாக இங்க கரண்ட் தடையை அனுப்புனது திமுக தான். ஆனா மின்சார தடையை கொண்டு வந்து இங்க பட்டாசு தொழிற்சாலையை, தீப்பெட்டி தொழிற்சாலையை முடக்கினது, அந்த தொழிற்சாலைகளுக்கு ஏகப்பட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை இருட்டுக்குள்ள கொண்டு வந்தது இதே திமுக தான். ஆனா இந்த திமுக தான் ஸ்டாலின் தான் வராரு, விடுதலை தர போறாரு என்று வெட்டப்படாம வாயை விழுந்து பேசியிருக்கு. அது வாய் வசம் பேச பூரா இருட்டு கிடக்க, பூரா தொழிற்சாலை தொழில் எந்த ஒரு தொழிலும் முடங்கி கிடக்க. இவர் வந்ததால விடிகள் கிடைச்சிருவா. இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்றப்ப ஏன் விடிகள் வரல ஐயா? இதுக்கு முன்னாடி எத்தனை நாள் ஆட்சி பண்ணேன், அப்பயே விடிகள் வரல. இப்ப மட்டும் எனக்கு புதுசா விடிகள் தர போது நிச்சயமா சொல்றேன், ஒரு விடிகள் பிறக்க. அது நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளாக இந்த மண்ணுடைய விடுதலை நிச்சயமாக பிறக்க. அதான் சொல்லாம கொள்ளாம ஐயா சொல்ல போறது ஏப்ரல் 6 அண்ணா அறிவாலயத்தை மூடிட்டு போக போறாரு. அதனாலதான் இருக்கிற இந்த அதிமுக என்ன பண்ணுது, உண்மையாக இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நீர் ஆகாரத்தை இந்த பகுதிகளுக்கு கொண்டு வந்திருக்கலாம். நீர் பாசன திட்டத்தை இந்த மண்ணுக்கு கொண்டு
பல்வேறு இடத்துல இந்த மண்ணை செழிப்பாக்கி இந்த மண்ணை அனைத்து பொருட்களுமே வளரக்கூடிய ஒரு இனமாக இந்த இடம் இருக்கு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? அங்கிருந்து இங்க வரைய முழுக்க கருவேல மரமாக தான் இருக்கு, வறண்ட பூமியாத்தான் இருக்கு. இந்த வறண்ட பூமியை உருவாக்கி வச்சது யாரு? இதே அதிமுக ஆட்சி தான், இதே காங்கிரஸ் பிஜேபி ஆட்சி தான். இந்த அதிமுக ஆட்சி தான் இந்த மக்களுக்கான தேவைகள் தான் இந்த மண்ணுடைய நிலைமைகள் வறண்டு போச்சு. அப்படி இந்த அதிமுக அரசு இருக்கிறதுனா இந்த ஆட்சி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக செய்யறீங்கன்னா ஏன் நீ நீர்ப்பாசன வசதி கொண்டு வரல? ஏன் குடிநீர் வசதி நல்ல ஊருக்கு கொண்டு வரல? கொண்டு வந்திருக்கலாமே. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பகுதியுடைய ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏ நம்ம வீட்டு விசேஷத்துக்கு காதலுக்கு சாலைக்கு வந்து போட்டோவை போட்டு கொடுத்து மொழி 200 ரூபா வச்சா போதும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆகா சரியான எம்எல்ஏ, சரியான எம்பிப்பா, அருமையான ஒரு அவர் தான் நமக்கு தேவை. சொன்ன நிமிஷத்துல நம்ம வீட்டு விசேஷத்தை வந்து போயிட்டாங்க. இதுதான் எம்பி. நம்ம காதலுக்கு கல்யாணம் பையன் பேசிட்டு வந்தது வராது, அனைத்து வராது, நல்ல மனுஷனா இருக்காரு, அவர் தான் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு நம்ம அவர் எம்எல்ஏ ஆனது எம்பி ஆனது நம்ம வீட்டுக்கு ஆதரவுக்கு அழகா போட்டு கல்யாணத்துக்கு வரதுக்கு அவரை பேருந்து பாட்டா அழகா போட்டு தொழில் நிற்க வச்சோமா? இந்த தொழில் நிற்க வச்சது என்ன? இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இங்க வந்து உட்கார்ந்து வந்து சந்தோஷம் பாட்டு பாடுறதுக்கு இங்க வரல. ஆனா இங்க இருக்கிற ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் மண்ணை ஆளும் போது இதே வேலை செஞ்சாங்க. மிகப்பெரிய அளவில் பின்னோட்டம் இந்த சட்டமன்ற தொகுதியிலே வறண்ட காலம் வறண்ட பூமியா இருக்கிறது. அந்த வறண்ட பூமியை இருந்த பூமியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கா இங்க அனைத்து வேளாண்மை செய்யப்படும் விவசாய மக்களுக்கு துரிதமான நிலங்களை கொடுக்கப்படும். வேளாண்மை செய்பவர்களுக்கு அரசு வேலை அறிவிக்கப்படும் என்று நாம் சொல்லுங்க. நீங்க எடப்பாடியோ எதிர்கட்சி ஸ்டாலின் சொல்லுங்க, ஆடு மாடு மேய்க்கிறது மேய்ச்சல் நம்புறவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்படும் சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி காலம் இருக்கிறான் சொல்லுங்க, வாயில் சொல்லுங்க. முடியவே முடியாது. ஏனென்றால் இந்த நிலைகள் எல்லாம் கார்பரேட் கும்பலுக்கும் நிலச்சுவ மரங்களுக்கும் நிலசிக்காரர்களுக்கும் பிரித்து கொண்டு கொடுத்து போயிட்டாங்க. கும்பலும் நம்ம விவசாயத்தை அறுவடை செஞ்சு கொடுப்பேன், பாலியார் பிரித்து கொண்டு கொடுப்பேன். ஆக இப்படிப்பட்ட நிலத்தில் இருந்து நாம் மண்ணை மீட்பதற்கு தான் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் தொடர்ச்சியாக களமாடி கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் வேறு எந்த ஒரு வாய்ப்பும் நம்மளை திருப்திப்படுத்தாது. எந்த ஒரு வாய்ப்பும் இனி இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் வரக்கூடியவர்கள் ஏற்கனவே விட்டு கொண்டு பாரதிய ஜனதா கும்பலுக்கு விட்டு வந்து இன்று நம்மளை நடுத்தெருவில் நிற்க வைத்து விட்டார்கள். இன்னும் நாம் நடுத்தெருவில் நிற்க வேண்டுமா அல்லது இந்த மண்ணை நாமே ஆள வேண்டுமா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு உங்களுக்கான அடையாளமாக உங்கள் இலக்கை, உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்கள் வாழ்வை, உங்களுடைய சமூகத்தை சீர்திருத்த ஒரே கட்சி, ஒரே சின்னம் நாம் சொன்ன கட்சி தான். அதோடைய வெற்றி சின்னம் விவசாய சின்னம் தான். அந்த விவசாய சின்னத்தை விட்டா உங்களுக்கு எந்த இது கிடையாது. உறவுகளே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வரை எட்டாலைக்கும் புதிய சூழலுக்கும் போட்டு நம்ம என்னாச்சு, 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ரெட்டலை கண்ணை உள்ள கையில போட்டு போடுவான். எப்படி போடுவான்? ரெட்டலையா உதயசூரியனா கலைஞரும் பார்க்க மாட்டோம், ஜெயலலிதா பார்க்க மாட்டான். கண்ணை விட்டு அந்த ரெட்டல் சின்னத்துக்கே போட்டு போடுவான். நல்லா கேட்டுங்க, இனி வரை காலத்துல நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டா நம்ம வீட்டுல நமக்கு நாம வாக்கேசி போட போறோம் அர்த்தம். ஏன்னா நீங்க அருண்டா ஒழுங்கு தமிழ்நாடு கொடுக்க மண் ஒழுங்கு என்ற பேர்ல நீங்க டாஸ்மாக் அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டது அதில் கிட்டத்தட்ட தனியார் பிரைவேட் ஃபேக்டரியாக பீர் ஃபேக்டரி முதல்கொண்டு சாக்கு ஃபேக்டரி முதல்கொண்டு டிஎன்டிக்காக வெளியிட்டிருக்கான். ஆனா நான் இந்த ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பு, மதுவிலக்கு கொண்டு வருவேன். இல்லையா, நீ தெருவிளக்கு கூட கொண்டு வர மக்கள் நீ எப்படி மதுவிலக்கு கொண்டு வருவ? ஆனா நீங்க வெட்கப்படாம சொல்றாங்க 1922 கலைஞர் இருந்து ஸ்டாலின் வந்தாரு, உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு, இன்னொரு பேரன் வந்தார், கொண்டு பேரன் வந்தாரு. இன்னமும் மதுவிலக்கு ஒழிக்கிறேன் அந்த பிரச்சாரம் தேர்தல் கொண்டு வந்திருக்காங்க. இதையும் நம்ம நம்பிக்கிட்ட அந்த உதயசூரியனுக்கு வெட்கம் கண்ணு மூடி அமைதி 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 நம்ம கண்டப்படம் கொண்டாடுறோம். வீட்டு பார்த்தா அவே கட்சியின் ஆட்சி அதிகாரத்தை பார்த்து ஓட்டு போட்டிருக்கேன், நடைமுறையை பார்த்து ஓட்டு போட்டிருக்கேன், ஆட்சியினுடைய திட்டங்களுடைய பார்த்து ஓட்டு போட்டிருக்கேன், நல்லது இடத்துல செய்யறதை பார்த்து ஓட்டு போட்டிருக்கேன். நம்ம மக்கள் தான் எப்படி போட்டிருக்கேன்? ஜெயலலிதாக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா கேட்டா ஜெயலலிதா அம்மா அழகா இருக்குமா, ஜெயலலிதா அம்மா சிறப்பா இருக்குமா, எம்ஜிஆர் படத்தில் நடிச்சிருக்காரு,
அவர் கட்டி விட்டு வீசுனா 10 பேர் விழுவாங்க. என்னுடைய சின்ன எம்ஜிஆர் ஓட்டு போடுறது உருட்டுத்தனமா நெட்டல காலம் கூட நம்ம சொல்லியிருக்கான். அன்பார்ந்த உறவுகளை காலம் கூட என்னுடைய சின்ன நெட்டல உதயசூரியன் சொல்றேன், பாக்கி விடுங்க. உங்களுடைய பிள்ளைகள், எதிர்கால பிள்ளைகள் உங்களைப் போலவே அறவெக்கராக இருக்க வேண்டுமா என்பதை தெரிந்து கொண்டு உங்களுடைய பொன்னான வாக்கை மாற்று அரசியலாக, மாற்று கருத்துகளாக இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காக்கின்ற கட்சியாக, களத்தில் தொடர்ச்சியாக போராடி இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியான விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து அவர்களை அமோகமாக வெற்றியாக்கு. அதெல்லாம் நாங்கள் சொல்றோம், உங்க வீட்டுக்குள்ள சொல்றோம். இதனால வரை உங்களுடைய அடிப்படை தேவை வசதிகள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு முதல் குரலாக முதலிட்டு போராட்டம் பண்ணி கொடி பிடித்து இன்னும் வழக்குகள் இந்த காவலர்கள் இருக்கு. இந்த காவலர்கள் இன்னும் இருக்கு. இதே நாமக்கல் வச்சு விருதுநகர் மாவட்டத்தில் லிஸ்ட் போட்டா அதிகமான வழக்குகள், பெரிய பொதுக்கூட்ட பிரச்சனைகளை அதிகமாக கையெடுத்தது யாருன்னு பார்த்தா நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் தான். இப்படி உங்களுக்காகவும் உங்களுடைய சமூகத்தின் விடுதலைக்காகவும் மாற்றத்திற்காகவும் இந்த மண்ணினுடைய காப்பதற்காக தொடர்ச்சியாக வழக்கு மேல் வழக்கு வாங்கி கொண்டு தன்னையே அர்ப்பணித்து இந்த மண்ணுக்காக போராடுகின்ற பிள்ளைகள் ஆட்சி அறையில் அமர வேண்டுமா? இந்த மண்ணையும் இந்த மக்களையும் கார்பரேட் கும்பல்களுக்கும் தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த முதலாட்சியாளர்கள், இந்த முதலாளியாக தலையாட்சி பூமிகள் இந்த மண்ணை ஆள வேண்டுமா என்பதை அன்பார்ந்த உறவுகளை நீங்கள் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். இதான் நாங்கள் கத்தி கதறிக்கு இருக்கோம். ஒவ்வொருடமும் நாங்கள் உண்மையை சொல்லி கேட்டு இருக்கோம். உண்மையை சொல்லி அரசின் கூட்டுகளாக பிள்ளைகள் போராடி போராடி கேட்கின்றோம். உங்களுடைய வாக்கு விவசாய சின்னத்துக்கு இருக்கப்பட வேண்டும் என்று. ஆனா இங்க என்ன பண்றது? அடக்குமுறை மறைமுகமாக இதே இடத்துல ஏகப்பட்ட இடத்துல நான்கு கருத்துகளும் கொள்கையும் சில சமூக சில பூமுறை என்ன பண்றான்? நேருக்கு நேரா எதிர்க்க முடியாத சாலை இருக்கிறதால இன்னைக்கு மறைமுகமா எப்படி பண்றான்? அவருடைய ஆட்சி கட்டுப்பாடு காவல்துறை மூலியமா நம்ம வீழ்த்துவதற்காக வேலை பண்றான். ஒரு 10 நிமிஷம் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல 10 நிமிஷம் கூடுதலா போயிட்டு 10 நிமிஷம் லேட்டா வந்து பிரச்சாரம் தொடங்கிடுமா? உடனே 450 வழக்குல வழக்கு போட்டுருக்கான். இதே நாம் தமிழர் கட்சி மேல 450 வழக்கு போட்டுருக்கான். எவ்வளவு பெரிய கொடுமை! ஆனா இதே 8 மணி நேரம் தான் வேலை, 24 மணி நேரமும் காவல்துறை இருந்தே மாறி மாறி ஆண்கள் பெண்கள் வேலை செஞ்சே ஆகணும். நீங்க இந்த கட்டத்துக்குள்ள இருந்தே ஆகணும் சொல்லி இங்க இருக்கிற காவலர்களுக்கு மிகப்பெரிய கொடூரமான பணிகளை கொடுத்து சுமைகளை கொடுத்தது இதே அரசு தான். ஆனா அப்படிப்பட்ட அரசியல் வச்சிருக்கிற காவல்துறைக்கு தான் இங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க? என்னுடைய ஆட்சி அமைந்தால் என்னுடைய ஆட்சியே காவல்துறையிலிருந்து காவலர்களுக்கு, அதுவும் ஆண்களுக்கு 8 மணி நேரம், பெண்களுக்கு 6 மணி நேரம், அது வாரம் ஒரு முறை காவலர்களுக்கு விடுமுறை சொல்கிறது. இப்படிப்பட்ட கட்சி சரியான கட்சியா? கொடுமைப்படுத்துகின்ற, அடிமைப்படுத்துகின்ற, ஏமாற்றுகின்ற, அடிமையை வேலை பார்க்கின்ற கட்சி ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டுமா? அது கட்சியாக என்பதை அன்பார்ந்த உறவுகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது 7 எளிய பிள்ளைகளாக நாங்கள் கடன் கேட்டு வந்திருக்கிறோம், நேரடியாக வந்திருக்கிறோம். நீங்க இது வேட்பாளர் இருக்கக்கூடிய கேட்கிறோம், மைய திருவிழாக்கு இருக்கட்டும், எல்லாருமே 5 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் ஒரு நேரடியாக பார்த்து வருவாங்க. ஐயா, அம்மா, சாமி, உங்களுக்கு பிள்ளையா வச்சு மாநாடு ஓட்டு போடுங்க, உங்க பிரச்சனை கூட தீர்த்து கேளுங்க. அப்படி எத்தனை பிரச்சனையும் ஒரு தீர்ப்பு வச்சுதான் சொல்லி நீங்க வரலாற்று சொல்ல முடியுமா? இந்த பகுதியுடைய பிரச்சனை எத்தனை தீர்ப்பு சொல்ல முடியுமா? 5 வருஷத்துக்கு ஒரு முறை எப்பயாவது ஒரு முறை தேர்தல் வந்தா மட்டும் இருக்கு. அதே வேட்பாளரை பத்தியா அந்த வேட்பாளர்களுக்கு முதலமைச்சராக நிற்கின்ற மற்ற எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சி தலைவராக வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஆசைப்படுகின்ற ஸ்டாலின் அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் எலெக்ஷன்ல வந்தா போதும் ஐயா ராசா சிங்கி அங்கிருந்து காரில் வந்து கையை கட்டி வந்து இங்க மக்கள் கதறும் போது, மின்சாரம் இல்லாம கதறும் போது எங்க போனீங்க? இதே பயண சர்வீஸ்ல துணிச்சு இறந்தோமே, இதே தொழிற்சாலை போயிட்டு தீர்ப்பு தொழிற்சாலையில கறி வச்சு போனோமே, அப்புறம் வந்து நீங்க வர. ஆனா இப்ப மட்டும் வரீங்க. இதே கொரோனா காலம் நல்லா கேட்கணும். இதே கொரோனா காலம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய கொடூரமா வந்துச்சு, எந்த அளவுக்கு கொரோனா வந்து இந்த மக்கள் ஆட்சி குறைச்ச அடிப்படை வேலையில் இருந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் பொருளாதாரம் மீட்டுவதற்கே வழி இல்லாமல் இருந்தான். அப்ப ஒரு 100 ரூபாய் கையில கிடைச்சா பெரிய விஷயம் எடுத்து வச்சான். அப்பதான் வந்து செய்யாத 1000 ரூபாய் கொடுக்காத கை, அப்பதான் வந்து 1500 ரூபாய் கொடுக்காத கை, இப்போ வந்து தேர்தல் வந்து கையை நிற்குது 1000 ரூபாய் 1000 ரூபாய் போட்டி போடுது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், எந்த நேரத்தில் வந்து உறவுவாங்க என்பதை அன்பான உறவை புரிஞ்சுங்க. நீங்க நோயால கொரோனா காலத்துல பேரிடர் காலத்துல அவதிப்பட்டிருக்கும் போது தெரு தெருவாக ரோடாக சாலை சாலையாக
கபசுர குடிநீர் கொடுத்தது இந்த நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளே. உங்களுடைய நோயை உங்களிடம் விரட்டி அடிச்சது இந்த நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளே. இன்னைக்கு தூய மருத்துவத்தை, கிராம மருத்துவத்தை, சித்த மருத்துவத்தை அடையாளப்படுத்தி இந்த மண்ணுக்கே உங்களை உயிரை வச்சது நாம் தமிழ் கட்சி பிள்ளைங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த ஆட்சி அலையில அமர வேண்டுமா? நீங்க கொரோனா காலத்தில் கொத்து கொத்தாக செத்து கிடக்கும் பொழுது உங்களை கேட்க வந்து ஒரு கேட்பாளர் நாளை தன்னுடைய உயிர் கூட காப்பாற்று ஓடி ஒழிச்சு போன நீங்க இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கள் வேணுமா என்பதை அன்பான உறவுகளை சிந்தித்து உங்களுடைய பொன்னான கரங்களால் பொன்னான வாழ்க்கை விவசாய சின்னத்திற்கு நீங்கள் அழைக்கப்பட வேண்டும். இங்க நாட்டு கட்சி பிள்ளைகள் அனைவருமே உண்மையாக நேர்மையானவர்கள். இங்க 234 பேருமே ஏழை எளிய பிள்ளைகள், குரலற்ற பிள்ளைகள். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாக்கு அதிகாரம் சொல்லப்பட வேண்டும். பொதுவாக என்ன வருது? இங்கே வேட்பாளர் இருக்கக்கூடிய தங்கை உமா அவர்கள் படித்த பட்டதாரி, சிறந்த சமூக ஆர்வலர், தொடர்ச்சியாக களப்பணியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். எந்த ஒரு நேரம் இருந்தாலும் தன்னுடைய சமூகத்தை சீர்படுத்திய பிறகுதான் தன் குடும்பத்தையே பார்க்க வேண்டிய குணங்களை கொண்டவர். அப்படிப்பட்ட பெண் இந்த அறுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதியை ஆட்சி செய்யப்பட வேண்டுமா? அல்லது நீங்க உங்களையும் உங்களுடைய மண்ணையும் ஏமாற்றி பிடுங்கி கொள்ளையடிச்சு தன்னைக்குத்தானே சொத்து சேர்த்து அவனை மட்டுமே சுயமாக நிற்க வச்ச அந்த வேட்பாளர்கள் இந்த மண்ணில மீண்டும் ஒருமுறை நிற்க வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து உண்மையாக மாற்ற கருத்து மாற்ற அரசியல் இந்த மண்ணிலை விளைவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் உங்களுடைய வாக்கு விவசாய சின்னமாக இருக்கப்பட வேண்டும். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய தங்கை உமா அடைக்கலமாக இருக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாக்கை விவசாய அமோகமாக விட்டு இந்த மண்ணையும் இந்த மண்ணையும் காப்பதற்கு நீங்களும் தயாராக இருக்கப்பட வேண்டும் என்று உறவுகளை என்பதை நான் ஆணித்தரமாக அழுத்தமாக தெரிவித்துக் கொண்டு இனிமேல் உங்களுடைய வாக்கு விற்பனைக்கு அல்ல, நாங்களும் வாக்குக்கானவர்கள் அல்ல, ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்கானவர்கள். உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு தான் அந்த வாக்கையின் ஆயத்தை கேட்பதற்கு உங்களை தேடி உண்மையை சொல்லி உங்களை தேடி வந்திருக்கின்ற உறவுகளை அந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் தரமான வாழ்க்கை, அழுத்தமான வாழ்க்கை, நம்பிக்கையான வாழ்க்கையை நீங்கள் செலுத்த வேண்டும் என்றால் விவசாய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து அன்பு தங்கை உமா அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த நல்ல உள்ளங்களையும் நல்ல உறவுகளையும் நீண்ட நெடிய வாழ்க்கை சட்டத்தை ஏற்படுத்திய அரசு சட்டமன்ற 4 லட்சம் பிள்ளைகளுக்கு எமது நன்றான நன்றியை எடுத்து தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக உங்களுக்கு வளரையை கட்சி தோடு கொடுத்தும் கை கொடுக்கும் உங்களை ஏழை தொடரும் என்று நினைத்தால் முதலில் வளரும் என்று தொட்ட பிறகுதான் உங்கள் தொடர்பு நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உறவுகளுக்கு நன்றி கூறி 2 நாள் துணையாக பக்க பலமாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக வேட்பாளராய் போட்டியிடக்கூடிய தங்கை